அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்போது நாம் பேச இருக்கின்ற தலைப்பு நாளைய இந்தியா இன்றைய இளைஞன். நாளைய இந்தியா இன்றைய இளைஞன் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பேச விரும்புகிறேன். முதலாவதாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன். பேசுகின்ற போது சொன்னார், அறிவுரையும் அறவுரையும் வழங்குவார் என்று. அதை சொல்வதற்காக நான் வரவில்லை. பொதுவாக யாருக்கும் பிடிக்காத விஷயம் அறிவுரை சொல்கிறது, உபதேசம் செய்கிறது. இதெல்லாம் யாருக்கும் பிடிக்காத விஷயம். சொல்லுறதுக்கு ரொம்ப எளிது. ஆனால் நான் வந்திருப்பது என்னுடைய சில உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். சில எதிர்பார்ப்புகளை பற்றி, என்னுடைய எதிர்பார்ப்புகளை பற்றி உங்களிடத்திலே சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய சில ஆசைகளை வெளிப்படுத்துவதற்காக நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பது என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சி. முதலாவதாக உங்களை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன். உங்கள் அழகை பார்த்தல்ல, உங்கள் இளமையை பார்த்தல்ல, இந்த துடிப்பான இந்த வயதை பார்த்து. ஏனென்றால் இந்த வயது வாழ்க்கையினுடைய வசந்த காலம். வாழ்க்கையினுடைய வசந்த காலம் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. சீக்கிரமாகவே இலையுதிர் காலமாக இது மாறிவிடும். ஆகவே இந்த பருவம் இருக்கிறதே, இறைவன் தந்திருக்கின்ற ஒரு மகத்தான ஒரு பருவம். இது ஒரு இருமுனை கூறாக உள்ள ஒரு பருவம், டபுள் எட்ஜ்ட் வெப்பன் என்று சொல்லலாம். பொதுவாக சொல்வார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று ஒரு பழமொழி உண்டு. இது பெண்களை இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லா மனிதனிடத்திலும் ஆக்கும் சக்தியும் இருக்கிறது, அழிக்கும் சக்தி எல்லா மனிதனிடத்திலும் இருக்கு. ஆனால் இது மிக அதிகமாகவே இருப்பது இளைஞர்கள் மத்தியில் தான். அறிவை வேகமாக பெறுகின்ற வயது, புத்தகங்களை வேகமாக படிக்கின்ற வயது, கருத்துக்களை எளிதாக உள்வாங்குகின்ற ஒரு வயது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற வயது, போராட்ட குணமுடைய வயது, தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு வயது, தட்டி கேட்கின்ற வயது, விளைவுகளை கண்டு அஞ்சாத வயது, உடல் துளிப்புள்ள வயது. அதே சமயத்தில் அடுத்த பக்கம், நாணயத்தின் அடுத்த பக்கம் அலைவாயும் வயது, தீமைகளையும் நன்மைகளாக கருதுகின்ற வயது, கவர்ச்சிகளை கண்டு மயங்குகின்ற வயது, நடிகர்களுக்கு அபிஷேகம் எடுக்கின்ற வயது. இப்படியெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு. ஆகவே நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்துத்தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அமைவிருக்கிறது. உங்களிடத்தில் நாடு பல விஷயங்களை எதிர்பார்க்கிறது. நாட்டு மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய நிலை குறித்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஊழல், லஞ்சம் இல்லையா? ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் வட்டத்திலே இருக்கின்ற ஊழல் நமக்கு சோர்வை தருகிறது. எந்த ஒரு சிறிய காரியத்தை கூட லஞ்சம் கொடுக்காமலும் செய்ய முடியாது. லஞ்சம் கொடுத்தாலும் அது வேகமாகவும் நடைபெறாது. இந்தியன் பியூரோக்ரசியை பற்றி சொல்லுகிற போது 3 முக்கியமான விஷயங்களை சொல்வார்கள். இந்தியன் பியூரோக்ரசி அதிகார வர்க்கம், ஒன்று கரப்ஷன், இன்னொன்று ரெட் டேபிசம், மூன்றாவது லெத்தார்ஜி. இந்த 3 உண்டு இந்திய அதிகார வர்க்கத்திற்கு. இது அவங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் இருக்கு. டாக்டர்களுக்கு இருக்கு, ஆசிரியர்களுக்கு இருக்கு, எல்லா மட்டத்திலும் இது இருக்கிறது. இந்தியாவினுடைய பின்னேற்றத்திற்கு முக்கியமான காரணம் இந்த ஊழலும், இந்த அலட்சியமும், இந்த சோர்வும், சோம்பேறித்தனம். ஆக இந்த நாட்டிலே திறமைகளுக்கு மதிப்பில்லை. திறமைகளை போற்றுவாரில்லை. லஞ்சம் கொடுத்தால்தான் எந்த காரியம் நடக்கும். நாளுக்கு நாள் விழுமங்களுடைய வீழ்ச்சியை, டிக்ளைன் ஆஃப் தி வேல்யூஸ். புனிதமான ஆசிரியர் தொழிலும் அப்படித்தான் இருக்கிறது, புனிதமான மருத்துவ தொழிலும் அப்படித்தான் இருக்கிறது. லஞ்சம் வாங்குகின்ற, கமிஷன் வாங்குகின்ற டாக்டர்கள், தேவையில்லாமல் ஆபரேஷன் பண்ணுகின்ற டாக்டர்கள், ஆசிரியர் தொழிலோடு சைடு பிசினஸ் பார்க்கின்ற ஆசிரியர்கள், இப்படி எல்லா நிலைகளிலும் ஒழுக்க வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் நாட்டிலே சாதியம் தலைவிரித்தாடுகிறது. உலகத்திலே இவ்வளவு சாதி எங்கேயும் கிடையாதுங்க. இந்த சாதியின் அடிப்படையில் மோதுகின்ற ஒரு தன்மை உலகத்தில் எங்குமே கிடையாது. அதே போல வகுப்புவாதம்,
எந்த அளவுக்கு போய்விட்டது, பஸ்ஸில் ஒருத்த போக முடியல, அடித்து சாவடிக்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கிறது. பெருநாளைக்காக துணி வாங்க சென்ற சிறுவனை பஸ்ஸிலேயே குத்தி கொள்ள அத்தனை பேரும் அதனை வேடிக்கை பார்க்க காவல்துறை கூட கண்டுகொள்ளாத நிலை இருக்கிறது என்று சொன்னால் இது நாட்டிற்கு நல்ல பெயரா என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இவற்றையெல்லாம் குறித்து மக்கள் கவலைப்படுகிறார்கள். இவையெல்லாம் போகாதா என்று நினைக்கிறார்கள். ஆகவேதான் பல பேர் வெளிநாட்டுக்கு சென்ற நம்முடைய பல இளைஞர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வர விரும்புறதில்லை. என்ன காரணம்னா, நீங்கள் நினைக்கலாம் அதே நிறைய சம்பளம் கிடைக்குது, அதனால் இங்கே அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்காது, ஊதியம் கிடைக்காது, ஆகவே அவர்கள் அங்கே தங்கிவிட விரும்புகிறார்கள் என்று எண்ணலாம். அது ஒரு காரணம்தான். ஆனால் இன்னொரு காரணம், நீங்கள் இடத்துல பேசி பாருங்கள், இங்கே உள்ள சிஸ்டம் சரியில்லை. சர்டிஃபிகேட் வாங்க வேண்டால் நீங்கள் நாயாக பேயாக அலைய வேண்டும். ஒரு மின்சார இணைப்புக்கு நீங்கள் எத்தனை நாட்கள் அலைய வேண்டும்? சாலைகளை பார்த்தால் ஒரே குண்டும் குழியும், எங்கு பார்த்தாலும் குப்பைகளாக காட்சியளிக்கிறது. எல்லாமே ஒரு சிஸ்டமே ஒன்றுமே சரியில்லை. ஒரு ஐரோப்பிய அமெரிக்க நாட்டிலே வாழ்ந்த ஒருவனுக்கு இவையெல்லாம் பிடிக்காது. நீங்கள் வாழக்கூட தேவையில்லை, ஒரு 10 நாள் போயிட்டு வாங்க, ஒரு அமெரிக்காக்கோ ஐரோப்பாக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா இந்த நாட்டின் மீது உங்களுக்கு வெறுப்பு வரும். இந்த நாட்டின் மீது உங்களுக்கு வெறுப்பு வரும், எந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம். ஆகவேதான் போனவங்க யாரும் திருப்பி இங்கே வரத்துக்கு விரும்புறதில்லை. சென்னையிலே ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை சங்கர் நேத்ராலயா, அவரை பற்றி ஒரு சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன், டாக்டர் பத்ரிநாத் அவர்களை பற்றி. அதில் அவர் சொல்லுகிறார், நான் அமெரிக்காவுக்கு போனேன் படிப்பதற்காக, கண் மருத்துவம் படிப்பதற்காக. அங்குள்ள பேராசிரியர் இடத்திலே ஒரு உறுதியை வாங்கி கொண்டார், நீ படித்து முடித்துவிட்டு இந்தியாவிற்கு சென்று இந்திய மக்களுக்கு சேவையாற்றுவதாக இருந்தால் உன்னை என்னுடைய பல்கலைக்கழகத்தில் நான் சேர்த்துக் கொள்கிறேன், சம்மதமா என்று கேட்டார். நான் சம்மதம் என்று சொல்லி எனக்கு அட்மிஷன் கொடுத்தார். படித்து முடித்தேன். படித்து முடித்துவிட்டு இந்தியாவிற்கு வந்தேன், இங்கே ஏதாவது செய்யலாம் என்று. ஆனால் இங்கு நிலைமைகளை பார்த்தால் எனக்கு வெறுப்பு வந்துவிட்டது. ஒரு சின்ன காரியத்தை கூட செய்வதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு சாதாரண டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்குவதற்கு எப்படி அலைய வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்க வேண்டுமா, மீண்டும் அமெரிக்காவுக்கே போய்விட்டால் என்ன என்று கூட எனக்கு வந்தது. இறுதியாக நான் முடிவு செய்தேன், என்னுடைய தாய் நாட்டிற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு இந்த மருத்துவமனையை ஆரம்பித்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே பெருமை தேடி தருகின்ற மிகச்சிறந்த ஒரு மருத்துவமனை சங்கர் நேத்ராலயா. ஆகவே அவர் நினைத்திருந்தால் அமெரிக்காவிலே உட்கார்ந்து கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தார். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தேசபக்தி மிகுந்தவர்களே கூட ஏன் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று ஒரு கவலை அவர்களுக்கு தோன்றுகிறது. நீங்கள் பத்திரிகைகளிலே படியுங்கள், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அறிக்கை வரும். ஒரு இந்தியா உலக நாடுகளை பற்றிய ஒரு அறிக்கைகள், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI என்று வரும். நம்ம நாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள், 176 நாட்டில் 130 நாட்டுக்கு கீழே தான் இருக்கும். 136 140 தான் இருக்கு. உலகிலே ஊழல் மிகுந்த நாடுகளை பற்றி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற ஒரு குழு அதுக்கு தகவல் தருகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஊழல் மிகுந்த நாடுகள் இந்தியா இருக்கும். ஜெண்டர் ஜஸ்டிஸ், பெண்களுக்கு அளிக்கப்படுகிற நீதியை பற்றி ஒரு அறிக்கை வந்தால் அது இந்தியா கீழே தான் இருக்கும். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமை பற்றிய அறிக்கையிலும் கீழாக இருக்கும். நான் இதை உங்களிடத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, இந்தியாவை குறைத்து சொல்வதற்காக இவற்றை சொல்வதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நாட்டின் மீது உள்ள கவலையின் காரணமாகவும் அக்கறையின் காரணமாகவும் தான் இந்த கருத்தை உங்களுக்கு முன்னாலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக நாம் எங்கேயோ செல்ல வேண்டியது இருக்கிறது, உலக அரங்கில் நாம் எங்கேயோ செல்ல வேண்டியது இருக்கிறது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்தியாவில் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, GDP உயர்ந்துகிட்டு கொண்டு சொல்றார்கள். சீக்கிரமாக இந்தியா ஒரு எக்கனாமிக்கல் ஜெயண்டாக மாறப்போகிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என்று கூட நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு மட்டுமே அந்த பணம் போய் சேருகிறது. சமுதாயத்தில் மேல்மட்டத்திலே இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த பணத்தை சேருகிறது. நாட்டிலே நாளுக்கு நாள் எக்கனாமிக்கல் டிஸ்பாரிட்டி, பொருளாதார இடைவெளி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது. கிராமங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கின்றன. மின்சார வசதி இல்லாத ஊர்கள், ஆஸ்பத்திரிக்கு சாதாரண காய்ச்சலுக்கு 10 கிலோமீட்டர் சென்று வேண்டிய ஊர்கள், இறந்தவர்களை மீண்டும் கொண்டு வர முடியாமல் ஆம்புலன்ஸ் இல்லாமல் பிணத்தை தோளிலே போட்டுக் கொண்டு வருகின்ற ஊர்கள், இதெல்லாம் நம்ம நாடு நடந்துட்டு இருக்கு.
ஆக பொருளாதாரம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினிடத்திலே போய் தங்கி சேர்ந்திருக்கிறது. ஒரு சிறிய வர்க்கம் நாட்டினுடைய பெரிய வளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகள் ஒன்றும் அதிகமாக பெருகிவிடவில்லை. இந்த 3 ஆண்டிலே அதிகமாக வேலை வாய்ப்புகள் பெருகிவிடும் என்று சொல்லப்பட்டது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்றும் பெருகியதாக ஒன்றும் தெரியவில்லை. ஆகவே நாம் செல்ல வேண்டிய தூரம் எங்கே இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் இவற்றை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போது உங்களுக்கு முன்னால் உள்ள வாய்ப்பு ஒன்று, இப்போது இருக்கின்ற இந்த சமூக அமைப்பில் நீங்கள் கரைந்து விடலாம். நமக்கு எதுக்கு வம்பு, வேலை கிடைச்சிதா, சம்பளத்தை வாங்கினோமா, வீட்டுக்கு போனோமா, பிள்ளையோட உட்கார்ந்தோமா, ஆறு போகிற போக்கில் நாமும் போவோம். எதுக்கு எதிர்நீச்சல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை. அது ரொம்ப எளிதான வழி, பாதுகாப்பான வழி. நம்மிலே பலர் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறோம். நாட்டில் என்ன நடக்கிறது, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. எனக்கு படித்து முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும். சம்பளம் வாங்கின கையோட கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கணும், கடன் வாங்கி ஒரு காரை வாங்கணும். அதற்கு காலமெல்லாம் இஎம்ஐ கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையின் லட்சியமே தான், இஎம்ஐ தான் வாழ்க்கையின் லட்சியம். அல்லது எதுக்குடா வம்பு, நான் ஏற்கனவே சொல்லியதை போல வெளிநாட்டுக்கு போயிடலாம், அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் என்று பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உங்களை உருவாக்குவதற்காக நீங்கள் ஐஐடியில் படித்தாலும் சரி தான், ஐஐஎம்மில் படித்தாலும் சரி தான், இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாலும் சரி தான், மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் சரி தான், உங்களை உருவாக்குவதற்காக இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணம் கோடிக்கணக்கில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, கோடிக்கணக்கில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்கின்ற ஒரு மாணவனுக்கு கட்டணம் மிக குறைவு. இட் இஸ் லோயர் தென் எல்கேஜி ஃபீஸ். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மெடிக்கல் காலேஜில் இட் இஸ் லோயர் தென் எல்கேஜி ஃபீஸ். இவ்வளவு அரசாங்க பணத்தினுடைய அனுபவத்தை தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். மக்களுடைய வரிப்பணம் கொட்டப்பட்டு தான் நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள், பட்டங்களை பெற்றிருக்கிறீர்கள். இவ்வளவையும் பெற்றுவிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டா இப்படி, இது நாட்டுக்கு செய்கிற ஒரு நன்மையா யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி சொன்னால் வெளிநாட்டுக்கே போகக்கூடாது நான் ஒன்றும் சொல்லலை, அப்படி ஒன்றும் சொல்லலை. போங்க, கொஞ்ச காலம் இருந்து திரும்பி வந்துடும். அல்லது போகாமலே இங்கேயே இந்த சம்பளமே எனக்கு போதும் என்று வாழ்வோடு நான் போற்றுகிறேன். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும். திஸ் ஷுட் பி யுவர் விஷன், தட் ஷுட் பி யுவர் மிஷன் அண்ட் யுவர் பேஷன். விஷன், மிஷன், பேஷன் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு 3 பொறுப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக எக்ஸலன்ஸ். நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட துறையில் உங்களுடைய முழுமையான திறனை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். 90 மார்க் வாங்குவதற்கான திறமை உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் 89 மார்க் வாங்கினாலும் உங்கள் கடமையிலிருந்து நீங்கள் தவறுவதாகத்தான் அர்த்தம். அதான் 89 வாங்கிட்டேனே என்று எண்ணக்கூடாது. உங்களுக்கான திறமை 90 மார்க் வாங்குவதற்கான திறமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களோ அந்த துறையினுடைய முழுமையான ஞானம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த துறையில் உங்களுக்கு தெரியாத பகுதிகளே இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு நீங்கள் விஷயங்களை கற்றிருக்க வேண்டும். மேலே மேலே போகணும், வெறும் அண்டர் கிராஜுவேட் மட்டும் போதும் என்று திருப்தி அடைந்து விடாதீர்கள். மேற்படிப்பு அதற்கான சூழல் உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் மேற்படிப்பு படிப்பது, ஆய்வு செய்வது என்ற நிலைக்கு நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வப்போது அறிவை அப்டேட்டிங் த நாலேஜ். பல பேர் ஸ்கூலில் காலேஜில் படித்ததோடு சரி, புஸ்தகத்தை மூடி வச்சதான், அதுக்கப்புறம் புஸ்தகத்தையே திறக்க மாட்டான். அப்புறம் திறப்பது ஆனந்த விடனும் குமுதம் தான். ஆசிரியர்களே இப்படி இருக்கிறார்கள், பல ஆசிரியர் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஒரு ஆசிரியர் எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும் என்று யூஜிசி கைட்லைன் கொடுக்கிறது. ஒரு ஆசிரியர் எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும் என்று கைட்லைன்ஸ் கொடுக்கிறது. இவர்கள் பழைய நோட்ஸுகளையே எழுதி வைத்துக்கொண்டு மக்களிடத்திலே மாணவரிடத்தில் ஒப்புவிக்கின்ற ஆசிரியர்கள் எனக்கு தெரியும். சொன்னால் கோபம் வந்துவிடும், ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏனென்றால் வாங்குகிற சம்பளத்திற்கு உழைக்க வேண்டும். அட்டண்டன்ஸ் கொடுத்தா மட்டும் போகாது. நானா 80% அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டேன் ஒழுங்காக இல்லை. நீங்கள் வாங்குகின்ற முழு ஊதியத்திற்கான உழைப்பு இருப்பதுதான் நியாயத்தின், தர்மத்தினுடைய அடிப்படையாக இருக்க முடியும். ஆகவே உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அறிவு எப்போது முற்றுப்பெறுகிறது என்று சொன்னால், என்றைக்கு மரணமாகிறோமோ அன்றுதான் அறிவு முற்றுப்பெறுகிறது. அதுவரை அறிவு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி காலத்தில் நான் படித்து முடித்து விட்டேன் என்று புத்தகத்தை மூடுபவன் ஒருபோதும் அறிவாளியாக இருக்க முடியாது. ஆக பாஸ் ஆகினா போதும், வேலை கிடைச்சா போதும் என்பதாக நீங்கள் சுருக்கி கொண்டால்
பெரிய சாதனைகள் எதையும் நிகழ்த்தவும் முடியாது, நாட்டிலே மாற்றங்களை உங்களால் கொண்டு வரவும் முடியாது. அதே போல ஸ்கில் டெவலப்மெண்ட், திறமைகளை வளர்த்து கொள்ளுதல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்னும் எத்தனையோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில், எத்தனையோ சொல்லப்படுகிறது. ஆக அந்த ஆளுமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நேரம் வேண்டும். நேரத்தை பயனுள்ள வகையிலே கழிக்க வேண்டும். நேரத்தை ரேகிங்கில் கழித்தால் இதற்கெல்லாம் நேரம் கிடைக்காது. ரேகிங்கில் கழித்தால் இதற்கெல்லாம் நேரம் கிடைக்காது. ஈவ் டீசிங், பெண் சீண்டுதல், பெண்களை சீண்டுவதில் தேவலித்தால் இதற்கெல்லாம் நேரம் கிடைக்காது. வகுப்பிலே ஊழையிட்டால் இதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அதே போல பஸ் டே, அந்த டே, இந்த டே என்று நீங்கள் உங்களுடைய இளமையை நீங்கள் வீணடித்தால் உங்களுடைய கவனமும் சிதறும், உங்களுடைய உழைப்பும் பாழாகும், உங்களுடைய பணமும் பாழாகும், நாடும் கெட்டு போகும், உங்கள் பெற்றோர்களும் கவலைப்படுவார்கள், நீங்கள் படிக்கிற கல்லூரிக்கும் கெட்ட பேர். ஆகவே எக்ஸலன்ஸ் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். மிக சிறந்த திறமையாளர்களாக இங்கிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதை உங்களுடைய லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புவது எத்திக்ஸ். எக்ஸலன்ஸுக்கு அடுத்தபடியாக எத்திக்ஸ். ஆகவே ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கை. எப்படி இருக்கலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம், என்னம் செய்யலாம், இது ஒரு வாழ்க்கையா? இது ஒரு வாழ்க்கையா? திருக்குரான் இவர்களை பற்றி சொல்லுகிற போது இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர், இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். இவர்கள் மரங்களுக்கு ஒப்பாவார்கள், அறம் போலும் கூர்மையனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். வள்ளுவன் சொல்கிறான் இவர்கள் மரம் போன்றவர்கள். ஆக விலங்குகளுக்கு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. எந்த தோட்டத்திலையும் மேயலாம், யார் வீட்டுக்குள்ளாலையும் போகலாம், இது நம்ம வீடு இல்லை, இது அடுத்த வீடு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி எப்படியும் சம்பாதிக்கலாம் என்பதற்கு இது நியாயமான சம்பாத்தியமா, இது அநியாயமான சம்பாத்தியமா, இது தவறாயிற்று என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி விலங்குகள் யார் தோட்டத்திற்குள் புகுந்து மேய்ந்து இலைகளையும் தலைகளையும் சாப்பிடுகிறதோ இவர்கள் எப்படி வேணுமானாலும் செய்வார்கள். ஆக ஒரு அறம் சார்ந்த, ஒரு ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாணம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். மனிதனுக்கு மிகப்பெரிய ஒழுக்கம் நாணம், வெட்கம். நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், உனக்கு நாணம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். இல்லையா? ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவது நாணம் தான், ஹயா என்ற வெட்க உணர்வு. வெட்கம் இல்லாதவனுக்கு என்ன இருக்கு? உடை கூட தேவையில்லை, உடை கூட அவனுக்கு தேவையில்லை. ஆகல லஞ்சம் வாங்குகிறான் என்றால் நாணமற்றவன், நாணமற்றவன். உனக்கு அரசாங்கத்திலிருந்து கணிசமான சம்பளம் தரப்படுகிறது, அந்த மக்கள் தருகின்ற வரிப்பணத்தில் தான் உனக்கு சம்பளம் தரப்படுகிறது. அப்படி இருக்க அந்த மக்களிடத்திலே சென்று பணத்தை வாங்குகிறாயே, உனக்கு கொஞ்சம் சுயமரியாதை உண்டா? நாணம் உண்டா உனக்கு? கேவலம் இல்லையா இது? கரம் நீட்டி பணம் வாங்குவது கேவலம் இல்லையா இது? இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அல்லவா? உனக்கு பணம் தருகிறவன் சந்தோஷமாகவா பணம் தருகிறான்? வயிறறிந்து தருகிறான். இந்த பாவி பணத்தை கேட்கிறானே, வேற வழி இல்லையே, இல்லாட்டா எனக்கு வீட்டுக்கு மின்சாரம் வராதே, தண்ணீர் வராதே என்று வயிறறிந்து தருகிறான். அவன் வயிற்றெரிச்சலே வாங்கி கொண்டுதான் உன் பணத்தை கொண்டு உன் பிள்ளைக்கு கொண்டு கொடுக்கிறாய். உருப்படுமா உன் வீடு? ஆகவே உறுதியாக இருங்கள். எந்த தருணத்திலும் எத்தனை ஆசை வார்த்தைகள் வந்தாலும் நாங்கள் லஞ்சத்தை பெறமாட்டோம் என்பதிலே உறுதியாக இருங்கள். லஞ்ச பணம் என்பது நாட்டினுடைய பேரலல் எக்கானமி, பேரல் எக்கானமி. அரசாங்கத்துக்கு வருகின்ற பணத்தை விட அதிகமான பணம் லஞ்சமாக அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கு போய்கொண்டிருக்கிறது. நாடு எப்படி முன்னேறும் சொல்லுங்கள்? அதே போல வேறு தீமைகள், வரதட்சணை வாங்குவது, இதுவும் ஒரு கேவலம் தான். லஞ்சமும் வரதட்சணையும் ஒரே தட்டில் உள்ளதான். நான் வர லஞ்சத்துக்கு என்னெல்லாம் சொன்னனோ அத்தனையும் வரதட்சணைக்கும் பொருந்தும், அத்தனையும் பொருந்தும். காலமெல்லாம் வாழப்போகிற ஒரு மனைவி இடத்திலே போய் கரம் நீட்டி பணம் வாங்குகிறீர்களே, இதை விட கேவலமான செயல் உலகத்தில் எதுவாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். உழைக்காத பணத்தின் மீது நமக்கு என்ன உரிமை? நீயா உழைத்தா அந்த பணத்திற்கு? உங்க மாமனார் உழைச்சது, சொத்தை வித்தது, கண்ணீர் விட்டு அழுதி உனக்கு பணம் தர்றார். சும்மா ஒன்றும் தரல, சந்தோஷமா ஒன்றும் தரல. இது ஒரு கேவலமான வாழ்க்கை இல்லையா இது? ஆகவே வாழ்ந்தால் நாணயமாக வாழ்வோம், நாணம் உள்ளவனாக மாறுவோம், சுயமரியாதை உள்ளவனாக வாழ்வோம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே கற்றபடி ஒழுக வேண்டும். வள்ளுவன் சொல்வதைப் போல கற்றபடி ஒழுகு.
கற்பது ஒன்று பெரிதல்ல, கற்றபடி ஒழுகுவதுதான் பெரிது. சொல்லுதல் யாருக்கும் அறியவாம், எளிதாம் அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். ஆக நிறைய படிக்கலாம். குர்ஆன் சொல்லுகிறது, இவர்கள் கற்ற பின் அதன்படி ஒழுகாமல் இருப்பவர்களுக்குரிய ஓமை, இவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள். வேதம் சுமந்த கழுதைகள். கழுதையினுடைய முதுகிலே வேதத்தை ஏற்றினால் என்ன, குப்பையை ஏற்றினால் என்ன? கழுதைக்கு தெரியுமா என் முதுகில் வேதத்தை ஏற்றிருக்காங்க, என் முதுகில் குப்பை ஏற்றிருக்காங்க, அல்லது என் முன்னால் இன்ஜினியரிங் புக்கை முதுகில் ஏற்றி, ஒன்றும் தெரியாது. அதுக்கு சுமை தான் தெரியும். பொதி சுமக்கும் கழுதைக்கு வேறொன்றும் தெரியாது. அதை போல எல்லாவற்றையும் படித்துவிட்டு உலக ஞானங்களை எல்லாம் கற்றுவிட்டு அதன்படி ஒழுகாமல் இருப்பது வேதம் சுமந்த கழுதைகளுக்கு சமம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆக அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் உருவாகிவிடக்கூடாது. ஆகவே ஒழுக்கம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு வாழ்க்கை. ஒழுக்கத்திலே மிக முக்கியமானது, நான் ஏற்கனவே சொல்லிய போல் லஞ்சம் வாங்காதிருப்பது. இரண்டாவது, கடினமாக உழைப்பதும் ஒழுக்கத்தினுடைய ஒரு பகுதி. வாங்குகிற சம்பளத்திற்கு உழைப்பதும் ஒழுக்கத்தினுடைய ஒரு பகுதி. ஆகவே கடினமாக உழைப்பது, அக்கறையாக உழைப்பது. நம்ம நாட்டில் அலட்சிய மனப்பான்மை மருத்துவத்திலே கூட வந்து விட்டது. வாங்குகின்ற சம்பளத்திற்கு உழைப்பது, கடினமாக இருப்பது, கவனமாக இருப்பது, அலட்சியமாக இல்லாதிருப்பது, இவற்றுக்கான பயிற்சியை மாணவ பருவத்திலேயே நீங்கள் பெற வேண்டும். காலம் தவறாமை, வகுப்புகளுக்கு காலம் தவறாமல் வருதல் அதற்கான பயிற்சி. பொய்யுரைக்காமல் இருப்பது. ஏன் வரலன்னா அதுக்கான உண்மையான காரணத்தை சொல்றது. வராத மாணவனுக்கு ப்ராக்சி கொடுப்பது, இதெல்லாம் பொய்யுரைப்பதிலே பல வகைகளை சார்ந்தது. மாணவ பருவத்திலேயே வன்முறையில் ஈடுபடுவது, ஆபாசத்தில் ஈடுபடுவது, போதைப் பொருளில் ஈடுபடுவது, இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியெல்லாம் இங்கே பெறலைன்னா நீங்கள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் வந்துடாது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்துடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் என்று சொல்லுகிறோமே, மனிதன் உருவாகிற ஒரு காலகட்டம். இந்த இளமை பருவத்தில் அதற்கான பயிற்சிகளை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பிற்காலத்தில் இது ஒன்றும் பெரிதாக ஒன்றும் வந்துவிடாது. ஆகவே இதை இந்த ஒழுக்கம் உள்ள மனிதனாக நான் வாழ்வேன் என்பது ஒரு வைராக்கியமாக, ஒரு சங்கல்பமாக ஒவ்வொரு மாணவனும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, முதலாவதாக எத்திக்ஸ் பற்றி எக்ஸலன்ஸ் பற்றி சொன்னேன், இரண்டாவதாக எத்திக்ஸ் பற்றி சொன்னேன், மூன்றாவதாக ஹியூமனிசம், மனித நேயம். அறிவும் ஒழுக்கமும் மட்டும் இருந்தால் போதாது, மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு பண்பு இருக்க வேண்டும். மனித நேயம் இல்லாவிட்டால் எல்லாம் மோசமாகிவிடும். உதாரணத்துக்கு ஒரு விஞ்ஞானி இருக்க வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல அறிவாளி தான், ஆனால் மக்களுக்கு அழிவு தருகிற ஆயுதங்களை அவன் கண்டுபிடித்தான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி உண்டாகாமலே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி உண்டாகாமலே போயிருக்கலாம். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் போன்ற ஆயுதங்களை கண்டுபிடிக்கின்ற விஞ்ஞானி நமக்கு தேவையில்லை. ஆக எல்லாவற்றிலும் மனித நேயம் கலந்திருக்க வேண்டும். மனிதர்களை சமமாக பாவிக்க வேண்டும். ஒருபோதும் இந்த சாதிய உணர்வு நம்மிடத்திலே இருக்கவே கூடாது. இந்த சாதியம் என்பது மனிதனால் கற்பிக்கப்பட்டது. மனிதர்களை பிளவுபடுத்துவதற்காகவும் ஆதிக்கம் செய்வதற்காகவும் ஏறி நிற்பதற்காக ஒரு தோள் அவனுக்கு தேவைப்பட்டதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சாதிய அமைப்பு என்பது. இந்த சாதி சளக்குகளிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மாணவ பருவத்தில் எவ்வளோ அன்பாக பழகுறீங்க, சாதியெல்லாம் ஒன்றும் பார்க்கறதில்ல. மாணவ பருவத்தில் இந்த ஜாதி இந்த மதம் என்றெல்லாம் நாம் யாரையும் பார்ப்பதில்லை. அவன் எனக்கு பிடிச்சிருக்கா, அப்துல் காதருக்கு குமாரை பிடிச்சிருக்கா, குமாருக்கு அப்துல் காதர், ரெண்டு பேரும் பழகிடுவாங்க. நீ என்ன ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டான். ஆனால் மாணவ பருவம் முடிந்த பிறகு எல்லாம் வந்துடும். இந்த விஷம் பூரா மூளையில் ஏறுது. பெற்றோர்கள் ஏற்றுகிறார்கள், ஊடகங்கள் ஏற்றுகின்றன, சமுதாயம் ஏற்றுகிறது, சாதி சங்கங்கள் நம்மிடத்திலே இத்தகைய உணர்வுகளை விதைக்கின்றன. மாறி போகிறோம். அதுவரை கள்ளங்கபடமற்ற முறையில் எல்லா நண்பர்களோடும் சாதி மதம் பாராமல் வித்தியாசம் இல்லாமல் பழகி கொண்டிருந்த நாம் இந்த கல்லூரி படிப்பை முடித்து வாழ்க்கையில் புகுந்த பிறகு நாம் சாதி வரி பிடித்தவர்களாக, சாதி சங்க தலைவர்களாக ஆகிவிடுகிறோம். பல சாதி சங்கங்களுக்கு டாக்டர்கள் தான் தலைவராக இருக்கிறார்கள். ஒரு டாக்டர் எப்படியா ஜாதி சங்கத்துக்கு தலைவனாக இருக்க முடியும்? இருக்க முடியுமா? சொல்லுங்கள். எல்லோரையும் சமமாக நேசிக்க வேண்டியவன் ஒரு மருத்துவன். அவன் ஒரு வகுப்புவாதியாக இருக்க முடியுமா? வகுப்புவாதியாக இருக்க முடியாது. ஆகவே இத்தகைய ஒரு மனித நேயம் கொண்ட மக்களாக நீங்கள் உருவாக வேண்டும். ஏழைகளை பற்றி கவலைப்படுங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டி இந்த கல்லூரியில் படிப்பதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார். எத்தனை இந்த நாட்டிலே உள்ள எத்தனை ஏழைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது தெரியுமா? எத்தனை பேர் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா?
அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே அவர்களை பற்றி கவலைப்படுங்கள். தனக்கு கிட்டியது மற்றவர்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக மாணவ பருவத்திலேயே அது பற்றிய அக்கறையாவது உள்ளத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக வெளியில் இறங்கி சமூக சேவை இந்த காலத்திலே செய்துவிட முடியாது. செய்யலாம், செய்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாடு எங்கே இருக்குது, நாட்டில் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஒரு உறுதிமொழியாக இந்த கல்லூரி பருவ காலத்திலே அந்த உறுதியை நீங்கள் மேற்கொண்டால் பின்னர் அது செயலாக பரிணமிக்கும். அந்த உணர்வும் உங்களிடத்திலே இருக்கும் என்பதை நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஆக அன்புக்குரிய மாணவர்களுடைய உங்களிடத்திலே 3 விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கரங்களிலே இருக்கிறது, உங்கள் கரங்களிலே இருக்கிறது. இந்த நாடுமே கீழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதனை மாற்றுவது இளைஞர்களாகிய உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. ஆகவே 3 பண்புகளை உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். ஒன்று எக்ஸலன்ட், இன்னொன்று எத்திக்ஸ், மூன்றாவது ஹியூமனிசம் என்ற இந்த 3 பண்புகளையும் நீங்கள் பெற்று இந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், அறிவுரையும் சொல்ல வரவில்லை, அறவுரையும் சொல்ல வரவில்லை. என்னுடைய எதிர்பார்ப்புகளையும் என்னுடைய ஆசைகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் தான் உங்களுக்கு முன்னால் நான் பிரதிபலித்திருக்கிறேன். இதனை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வறுமையற்ற ஒரு இந்தியாவை, வன்முறையற்ற ஒரு இந்தியாவை, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இந்தியாவை, சமத்துவமிக்க ஒரு இந்தியாவை, நீதிமிக்க ஒரு இந்தியாவை, அமைதிமிக்க ஒரு இந்தியாவை உருவாக்குவதில் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு.